ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தாளித்து ஊற்றி உப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அரிசி மாவு, அதுக்கு இடியாப்பு மாவு இருந்தால் நல்லா தான் இருக்கும். இதனால் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறது ஜாமான், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகாவத்தூள் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான தேங்காய் திருவி வச்சுருக்கேன், தேவையான உப்பு. முதல்ல தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோட தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். தேங்காய் எண்ணெய் காஞ்சிச்சு. அதுக்கு தாளிக்கிறதுக்கு எடுத்து இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாகட்டும், அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். பொன்னிறமாகிட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா வறுத்ததை மாவில் கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு தேவையான உப்பு, திருவி வச்சிருக்க தேங்காய் கொட்டிக்கலாம். அப்புறம் தண்ணி நல்லா சூடு பண்ணி அதில் சேர்த்து கிண்டிக்கலாம். தாளிப்பு ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. இப்போ கொதிக்க வச்ச வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவை தண்ணி விட்டு தாளிப்பெலாம் விட்டு நல்லா கலந்தாச்சு. லேசாக தொட்டுட்டு கொழக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். கிண்ணத்தில் சட்டியில் வெந்நீர் ஊற்றி இட்லி தட்டை போட்டு வச்சுருக்கேன். இதில் பிடிச்சி அதில் வச்சுக்கலாம். வச்சு வேக வைக்கணும். இப்படி பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டை எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி வச்சாச்சு. இட்லி சட்டியில் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். கொழுக்கட்டை வெந்துட்டான்னு பார்க்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணி இதே மாதிரி ஸ்போக் வச்சு பார்க்கலாம். வெந்துச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துச்சு. அப்படி இருக்குது. சாஃப்டாக உள்ள கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.